ஹே காய்ஸ், நான் வந்து யூடியூப் சேனலில் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஓன் கண்டென்ட்ஸ் வீடியோஸ் தான் நிறைய போட்டுட்ருக்கேன். பட் வந்து அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் அதில் ஷேர் பண்ணும், நிறைய வந்து ஓன் கண்டென்ட்ஸ் வீடியோவாக போடணும் அப்படின்ற கான்செப்டில் நான் வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் வந்து இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் இப்போ வந்து ஆர்சி கிறிஸ்டினுக்கும் பெண்டிகாஸ்ட் கிறிஸ்டினுக்கும் உள்ள வித்தியாசங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு பெண்டிகாஸ்ட் கிறிஸ்டின் எப்படி இருப்பாங்க, நான் வந்து ஒரு பெண்டிகாஸ்ட் கிறிஸ்டின் தான். கிறிஸ்தவர்களே வந்து பல பிரிவுகள் இருக்காங்க. அதாவது ஆர்சி, டிஎல்சி, சிஎஸ்எஸ், பெண்டிகாஸ்ட், எக்ஸ்ட்ரானரி எல்லாம் இருக்கிறாங்க. பட் வந்துட்டு ஒரு மதத்தை சார்ந்தவங்க, பட் பல பிரிவுகளில் ஒரே தெய்வத்தை வேறு மாதிரி வித்தியாசங்களை வணங்கிட்டு இருக்காங்க. இதனால நிறைய பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்படி இவங்கெல்லாம் ஜீசஸ் எப்படி வணங்குறாங்க, நீங்களாம் ஏன் நகனட் போடல, நீங்களாம் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து மக்களுக்குள்ளே எழும்பிக்கிட்டே இருக்குது. அதுக்கான தீர்வுகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒரு பெண்டிகாஸ்டில் பிறந்து வளர்ந்தாலும் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன ஆர்சியில் வந்து நான் ஆர்சியில் தான் மேரேஜ் பண்ண போகிறேன். அதனால தான் என்னோட ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கொட்டெலாம் வச்சுருக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக வைக்கிறேன், எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ராமா. நமக்கு வந்து இதை பொட்டு வைக்கிறது, இந்த பூ வைக்கிறதுலாம் ஒரு விஷயம் கிடையாது. பட் அதை வந்து நான் மனசளவில் லைக் பண்ணல. ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் ஒரு பூ கடவுள் படைச்சது, ஜஸ்ட் அதை வைக்கிறதுனால நமக்கு என்ன, எல்லாமே ஒரு மனிதர்கள் உருவாக்கின ஒரு விஷயங்கள். அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்க போடுறேன். இதில் ஒரு ஒன்றுமே விஷயம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கலாம் என்ன மாறிட்டாங்க அப்படி இப்படின்னு நினைக்கலாம். பட் இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னோட காட் வந்து ஹோலி ஸ்பிரிட் தான். நான் அதில் நம்பிக்கையாக தெளிவாக இருக்கேன். ஸோ நீங்கள் என்னை பார்த்து மாறணும்னு அவசியம் இல்லை. பட் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஆர்சியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஆர்சி கிறிஸ்டின் எப்படி நம்ம பெண்டிகாஸ்டில் உள்ளவங்க நினைப்பாங்க, அவங்க வந்து சிலை வழிபாடு ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா பெண்டிகாஸ்டில் சிலை வழிபாடு கிடையவே கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. ஏன்னா கடவுள் வந்து கட்டளையில் முதல் கட்டளையே வந்து உருவ வழிபாடு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து கிறிஸ்டின்ல அவங்க அதை ஃபாலோ பண்ண. பெண்டிகாஸ்டில் வந்துட்டு வார்த்தை கடவுள் கொடுத்தாருல பைபிளில், அந்த வார்த்தைகளை மட்டுமே ஹோலி ஸ்பிரிட்டு அதை கடவுள் பேசுகிறத அதை தான் நம்புவாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு சிலை வழிபாடுகள் கிடையாது. ஏன்னா கட்டளை கடவுள் கொடுத்துருக்காரு, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆர்சியில் என்ன மிஸ்டேக்னா, அவங்க வந்து இவங்க வந்து தன்னை பாவின்னு நினச்சிக்கிறாங்க. தன்னை பாவின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கடவுள் வந்து நம்மளோட ப்ரேயரை வந்து கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுனாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மரியாள் அந்த அந்தோனியர்கள் இந்த மாதிரி புனிதர்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர அவங்கள வணங்கலை. பட் அவங்களாம் ஒரு வணக்கத்துக்குரியவங்க அப்படின்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபாதர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இது பண்ணிட்டேன், எனக்காக ஜோமனிக்கு போய் நம்ம சொல்கிறது இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் தான் அந்த கான்செப்டில் தான் அந்த புனிதர்களை வச்சு அவங்க வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க மூலயமா கடவுள்கிட்ட அந்த ஜபம் கேட்கப்படணும்னு நினச்சி அவர்களை வந்து வணக்கத்துக்குரியவங்களாக வச்சுருக்காங்க தவிர பட் அவங்க வணங்கலை. ஸோ இதுதான் உண்மை. இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கற்றுக்கலாம். பஸ் ஜீசஸ் இன்ஃபோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்னொரு